பண்பலை 90.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசை கொங்கு சமுதாய வானொலி கொங்கு பொறியியல் கல்லூரி வளாகத்திலிருந்து இந்த நிகழ்ச்சி ஆன்றோர்களின் சிறப்பு நிகழ்ச்சி அனுபவ். வாருங்கள் வாருங்கள் தோழர்களே, எங்கள் முதிய தலைமுறையின் புதிய இளைஞர்களே, நமக்கென ஒரு உலகம், நமக்கென ஒரு வாழ்க்கை, வயது கூட வெறும் எந்தா, இங்கு வாழ்க்கையே ஜாலி வந்தா. 25 செய்தோம் புரட்சி, 65 எதற்கு அயற்சி. வாருங்கள் வாருங்கள் தோழர்களே, எங்கள் முதிய தலைமுறையின் புதிய இளைஞர்களே. இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியால் நிறுவப்பட்டுள்ள விக்ஞான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் 60 வயதுக்கும் மேற்பட்ட ஆண்டோர்களை உள்ளிணைக்கும் புதுமையானதொரு சமுதாய வானொலி நிகழ்ச்சி அனுபவ். நிகழ்ச்சி ஆக்கம், ஊக்கம் மற்றும் வழிகாட்டல் டாக்டர் ஆர் ஸ்ரீதர். வடிவமைப்பு மற்றும் செயலாக்கம் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் டீன் டாக்டர் ஆர் முருகன். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு கொங்கு சமுதாய வானொலி நிலைய இயக்குனர் டாக்டர் எஸ் மகேஸ்வரன். இந்த நிகழ்ச்சி தயாரிப்பு நிலையத்திலிருந்து சதீஷ்குமார். இந்த அனுபவ நிகழ்ச்சியின் மூலம் அறிவியல் துறையில் சாதனை படைத்த ஆண்டோர்களின் அனுபவங்கள் மற்றும் அறிவியல் துறையில் கைதேர்ந்த வல்லுநர்களின் அறிவு மற்றும் பொது அறிவுகளை இந்த கொங்கு மண்டலத்தில் வாழும் மூத்த குடிமக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் முயற்சியே இந்த நிகழ்ச்சி. அந்த வகையில் இன்றைய நமது அனுபவ நிகழ்ச்சியில் கொங்கு பொறியியல் கல்லூரியின் எலக்ட்ரிக்கல் துறையில் பேராசிரியராக பணியாற்றிக் கொண்டிருக்கும் டாக்டர் ஆல்பர்ட் அலெக்சாண்டர் அவர்களிடம் மின்சாரத்தை பற்றியும் மின் சாதனங்களை பற்றியும் மின்சாதன பொருட்களால் ஏற்படும் நன்மைகள் தீமைகளை பற்றியும் விளக்கமாக நம்மளிடையே ஒரு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார். இந்த நிகழ்ச்சியில் அவருடன் கேள்விக்கணைகளை தொடுப்பவர் புதுப்பாளையம் மயில்சாமி அவர்கள். நிகழ்ச்சிக்கு செல்வோம். இந்த நிகழ்ச்சி நேற்றைய நிகழ்ச்சியின் தொடர்ச்சி. ஐயா, மறுசுழற்சின்னு சொல்கிறாங்க, அப்படின்னா என்ன? அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? எரிசக்தியில் மறுசுழற்சியோட பயன்பாடு என்ன? அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். மறுசுழற்சி என்பது என்னவென்றால், நாம் பயன்படுத்தக்கூடிய சில சாதனங்கள் அதை பயனுள்ள அளவுக்கு நாம் சுழற்சி செய்ய வேண்டும். சில காலகட்டத்தில் வீட்டிலே பயன்படுத்தக்கூடிய சில மின்சார உபயோகமானாலும் சரி, ஏதேனும் சில சாதனங்களாக இருந்தாலும் சரி, நாம் அதை குப்பை கழிவுகளாக நாம் வெளியேற்றுகிறோம். அதை விடுத்து அந்த குப்பை கழிவுகளில் இருந்து ஆக்கப்பூர்வமான சில விஷயங்கள், ஆக்கப்பூர்வமான சில சக்திகளாக மாற்றுவதை தான் நாம் மறுசுழற்சி என்று சொல்லுகிறோம். மறுசுழற்சி என்பது சில சாதனங்களை நாம் மறுசுழற்சி செய்யாவிடில் என்ன ஆகும் என்றால், நாம் குப்பையாக கருதப்பட்ட அந்த சாதனங்கள் என்விரான்மெண்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்துகிறது. அதை ஒரு குப்பை கழிவுகளாகவும், அது ஒரு தீக்கழிவுகளாகவும், இல்லை என்றால் ஒரு வேஸ்டாகவும், ஒரு எலக்ட்ரானிக் கழிவுகளாகவும் இருக்கிறது. அதை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் மறுசுழற்சி, போதுமான வரை குப்பையாக கருதாமல் எதையும் நாம் வெளியேற்றாமல் அதை நாம் மறுசுழற்சி செய்ய வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னது போல வீட்டில் இருக்கக்கூடிய ஈவன் கழிவுகளை கூட, கிச்சன்லேருந்து வெளிப்படக்கூடிய கழிவுகள், பேப்பர் கழிவுகள், பேனா கழிவுகள், இந்த மாதிரி விஷயங்களை வைத்து நாம் பயோகேஸ் நம் வீட்டில் பயன்படுத்த முடியும். எல்லாருக்கும் தெரியும், நம்ம வீட்டில் ஒரு சிலிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா 950 ரூபாய்க்கு நம்ம வாங்குறோம். இதே ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயோமாஸ் பிளான்ட் நம்ம வச்சுட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து அந்த பயோமாஸ் பிளான்ட்டின் மூலம் செலுத்துவதன் மூலம் நாம் குப்பைகளையும் வெளியே கொட்ட வேண்டாம். அதை வந்து நம்ம பயோகேஸ் பிளான்ட்டுக்கு போட்டுட்டு அதிலிருந்து வரக்கூடிய கேஸை வைத்து நாம் வந்து வீட்டுக்கு கேஸ் கனெக்ஷன் நம்ம இது பண்ணலாங்க. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பயோகேஸ் பிளான்ட் பண்ணணும் அப்படின்னா பெரிய ஒரு குழி வெட்டி அதில் வந்து ஒரு பெரிய கட்டடம் கட்டி ஒரு பயோகேஸ் பிளான்ட் ஒரு பெரிய பிளான்ட்டாக பண்ணணும். இப்போ ஈவன் ஒரு சின்ன வீடு,
ஒரு அளவில் சிறியதாக இருக்கக்கூடிய ஒரு வீட்டிற்கு கூட நாம் இந்த பயோகேஸ் பிளான்ட்டை நம்ம வீட்டுக்கு மேலே வச்சிருக்கக்கூடிய அந்த டேங்க், இந்த பிளாஸ்டிக் டேங்க்னு சொல்லுவாங்க, அந்த பச்சை அந்த கருப்பு கலர் டேங்க்லாம் வெள்ளை கலர் டேங்க் நம்ம வீட்டுக்கு மேலே வச்சிருப்போம், அந்த டேங்கையும் நாம் பயன்படுத்தி அந்த டேங்கையே நாம் வந்து ஒரு பயோகேஸ் பிளான்ட்டாக பயன்படுத்தி அதில் சில செடிமெண்ட் லேயரை நாம் கிரியேட் பண்ணி நாம் எப்படி நிலத்துக்கு அடியில் செய்வோமோ அதே போல் இந்த டேங்கையும் நம்ம கிரியேட் பண்ணி நம்ம வீட்டுக்கு வந்து பயோகேஸ் கனெக்ஷன் கொடுக்கலாம். இது ஒரு வீட்டால் இதால் பண்ண முடியல அப்படின்னா 2-3 வீடுகள் ஒன்றாக இணைந்து, ஒரு கிராமத்தில் கூடிய ஒரு 5-6 வீடுகள் ஒன்றாக இணைந்து, இல்லை நகர்ப்புறத்தில் கூடிய ஒரு 5-6 வீடுகள். ஏன்னா இங்கே நம்ம குப்பை கழிவுகளை எங்கு கொட்டுவது என்று தெரியாது. நம்ம சொல்கிறோம் தினமும் வந்து மாநகராட்சியிலையும் நகராட்சியிலையும் ஊராட்சியிலையும் வந்து நமது நண்பர்கள் வந்து அந்த குப்பைகள்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனால் குப்பை எடுத்துகிட்டு போய் இன்னும் ஒரு என்விரான்மெண்ட்டில் தான் அவங்க போய் கொட்டுறாங்க. அதற்கு பதிலாக நமது குப்பைகளை ஒரு 4 வீடு 5 வீடு சேர்ந்து அந்த குப்பைகளை சரியாக நம்ம 18 அதன் மூலமாக நம்ம கேஸ் கனெக்ஷன் நம்ம ரெடி பண்ணலாம், பயோகேஸ் நம்ம வீட்டுக்கு கொடுக்கலாம். இதற்கு உண்டான விழிப்புணர்வு அனைவரிடத்தில் வர வேண்டும். என்ன நினைப்பாங்க அப்படின்னா, என் வீட்டு குப்பையில் வந்து என் வீட்டு குப்பையை நான் எரிச்சு என் வீட்டு குப்பையை பயன்படுத்தி அந்த குப்பையில் நான் சமைச்சு சாப்பிடணுமா அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க. இது வந்து அந்த அந்த குப்பையினால் நம்ம சமைத்து சாப்பிடுவது கிடையாது. அந்த குப்பையிலிருந்து வெளியேற்றக்கூடிய சக்தி, ஆற்றல் சக்தி பல வழிகளில் நமக்கு வடிவமாக தெரிகிறது. இது ஒரு வடிவம். நீங்கள் குப்பையை வந்து நீங்கள் உபயோகமாக மறுசுழற்சி பண்ணவில்லை என்றால் அந்த குப்பையானது ஏதேதோ ஒரு பிரதேசத்தில் ஏதோ ஒரு இடத்தில் ஏதோ ஒரு கிராமத்தில் கொட்டி அதை தேவையில்லாமல் எரிக்கிறார்கள். தேவையில்லாமல் அது கரியாக செல்கிறது, தேவையில்லாமல் கரியாகவும் செல்கிறது, தேவையில்லாமல் சுற்றுச்சூழலையும் பாதிக்கிறது. அதை விடுத்து இல்லத்திலும் நாம் இந்த மறுசுழற்சியை நாம் கையாண்டோம் என்றால் இனி வரக்கூடிய காலங்களில் நமக்கு கேஸ் சிலிண்டர் 1000 ரூபாய் ஆனாலும் சரி, 1000க்கு மேலே ஆனாலும் சரி, நாம் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு கேஸ் வந்து குறைந்த அளவில் நாம் பயன்படுத்தலாம். ஏன்னா 2 மாதத்துக்கு ஒரு டைம் ஒரு வீட்டுக்கு ஒரு கேஸ் சிலிண்டர் வாங்குறாங்க அப்படின்னா அவர்கள் அதுக்கு ஒரு 1000 ரூபாய் செலவு செய்கிறார்கள். அதை விடுத்து இந்த பயோகேஸ் பிளான்ட்டை நாம் ஒவ்வொரு வீட்டுக்கும் நாம் ஏற்படுத்துவதன் மூலம் நாம் இதற்கான ஒரு வழியை நாம் தேடலாம். குப்பைகளை நாம் விரயமாக நாம் கொட்டுவது கிடையாது, குப்பைகளை வைத்து சுற்றுப்புறத்தை நாம் தவிர்ப்பது கிடையாது. அந்த குப்பைகளை வைத்து நாம் ஆக்கப்பூர்வமாக நாம் சமையலுக்கு செய்து பயன்படுத்தலாம். இது ஒரு மறுசுழற்சி. நாம் இந்த மின்சாரத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொல்லுவது போல பயன்பாடு, பராமரிப்பு மற்றும் அதில் ஏற்படக்கூடிய பண செலவுகளை குறைப்பது. ஏனென்றால் நமது ஒரு 100 யூனிட் நம்ம வீட்டில் நம்ம மின்சாரம் பயன்படுத்தினோம் என்றாலும் கூட ஒரு 200 யூனிட் நம்ம பயன்படுத்தினோம், ஒரு 500க்கு மேலே யூனிட் போகுது, 1000க்கு மேலே யூனிட் போகுது. நம்ம கையில் நாம் கடினமாக உழைத்த சம்பாதித்த ஒரு 2000 3000 பணத்தையும் நாம் வந்து பணமாக நாம் கட்டுகிறோம். அந்த பணத்தையும் குறைப்பது எப்படி? நாம் மின்சாரத்தை தேவையில்லாத போது நாம் ஆஃப் செய்வதன் மூலமாகவும் நாம் தேவையில்லாத போது வந்து மின்சாரத்தை பயன்படுத்தாததன் மூலமாக மட்டும் கிடையாது, பராமரிப்பதன் மூலமாகவும் சில பல்வேறு இந்த பயோகேஸ் பிளான்ட்டு, சில ஆக்கப்பூர்வமான சில சூரிய மின்சக்தி, நம்ம வீட்டுக்கு ஏற்ற மாதிரி சில சூரிய மின்சக்தி இந்த பேனல்களை வைத்து இதன் மூலம் வைப்பதன் மூலம் நாம் மேலும் நமது பண செலவுகளை மின்சாரத்தை பொறுத்த மட்டில் நம்ம குறைக்க முடியும். ஐயா, அந்த பச்சை கட்டடம்னு சொல்கிறாங்க அப்படின்னா என்ன, அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். பச்சை என்பது ஒரு நிறம். அந்த நிறம் வந்து பார்த்தீங்கன்னா என்றால் மனதிற்கு ஒரு அமைதியான ஒரு சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நிறமாகும். அதனால்தான் இயற்கையின் நிறம் பச்சை. மேலும் சில மருத்துவமனைகளில் கூட பச்சை நிறங்களில் அவர்கள் பெயிண்ட் அடித்திருப்பார்கள். பச்சை கட்டிடம் என்பது என்னவென்றால், ஒரு இல்லத்திற்கு பச்சை கலர் பெயிண்ட் அடிப்பதனால் அது பச்சை கட்டிடம் அல்ல. பச்சை என்றால் அந்த இல்லத்திலிருந்து எவ்வகையான ஒரு கரும்புகை அந்த இல்லத்தின் மூலம் வெளிப்படாத படி நாம் அதை வடிவமைத்தோம் என்றால் அதை பச்சை கட்டிடம் என்பார்கள். ஏனென்றால் நான் ஏற்கனவே சொன்னது போல நிலக்கரியிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த மின்சாரத்தை நாம் பயன்படுத்தும் போது 1000க்கு நியர்பை நம்ம 1890 கிராம்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு நம்ம வெளியேற்றுகிறோம். ஆகவே அது நாம் இப்போ பயன்படுத்துவது எல்லாம் நம்ம வீடுகள் எல்லாம் இது பச்சை வீடுகள் கிடையாது. ஏனென்றால் நாம் வெளியேற்றக்கூடிய மின்சாரத்தின் மூலம், நாம் பயன்படுத்தக்கூடிய மின்சாரத்தின் மூலம் நாம் பல கிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு நாம் வெளியேற்றிக் கொண்டிருக்கிறோம். எப்போது அந்த பச்சை கட்டிடங்களில் சூரிய சக்தி மின்சாரமோ இல்லை காற்றாலை மின்சாரமோ இல்லை நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த பயோகேஸ் பிளான்ட் இதை அனைத்தும் ஒருங்கே அமைத்து சுற்றுச்சூழலுக்கு எந்த பாதகமும் ஏற்படுத்தாத ஒரு இல்லமே பச்சை கட்டிடம் என்று சொல்ல முடியும். ஏனென்றால் நாம் சுற்றுச்சூழலுக்கு நாம் கரும்புகை கொடுத்துவிட்டு அந்த வீட்டை நாம் பச்சை வீடு என்று சொல்ல முடியாது, பச்சை கட்டிடம் என்று சொல்ல முடியாது. எந்த ஒரு வீடு சுகாதாரத்திற்கும் சுற்றுச்சூழலுக்கும் ஒரு இனிமையான ஒரு பச்சையாக மாறுகிறதோ, பச்சை மீன்ஸ் நாம் அதற்கு எந்த கேடு விளைவிக்காத ஒரு வீடு பச்சை கட்டிடம் என்று சொல்லலாம். ஐயா, குறைந்த ஆற்றல் சக்தியுடைய ஆற்றல் எது, அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். அதனுடைய வகையிலையும் சொல்லுங்கள்.
குறைந்த ஆற்றல் என்பது என்னவென்றால் இந்த மின்சார பயன்பாடுகையில் சில சாதனங்கள் அதிகமான ஆற்றலை எடுத்துக்கொள்கிறது. ஓகே, நான் ஏற்கனவே கூறியது போல வாட்டர் ஹீட்டர் என்பது அது உள்ளக்கூடிய இண்டக்ஷன் காயில் மூலமாக அது அதிகப்படியான மின்சாரத்தை எடுத்துக்கொள்கிறது. ஸோ மின்சாரம் என்பது நாம் என்ன சொல்வோம் என்றால் வோல்டேஜ் என்று சொல்லுவோம், கரண்ட் என்று சொல்லுவோம். ஓகே, வோல்டேஜ் என்பதை மின் அழுத்தம் என்போம், கரண்ட் என்பதை மின்சாரம் என்போம். ஸோ இப்படி ஒரு நம்ம வீட்டில் கூடிய வாட்டர் ஹீட்டர் என்பது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறித்த நேரத்துக்கு நீங்கள் ஒரு 10 நிமிஷம் போட்டாலும் என்ன ஆகுது அப்படின்னா அது அதிகப்படியான ஒரு மின்சாரத்தை இழுக்கிறது. அதனால தான் நம்ம வீட்டுக்கு சாயங்காலம் நீங்கள் வீட்டுக்கு லேட்டாக போனீங்க, கொஞ்சம் காலம் கழிஞ்சு கொஞ்சம் வீட்டுக்கு போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நாம் மின்சார ஹீட்டரை போடும்போது திடீர்னு ஃபியூஸ் போயிடுது. ஏன்னா நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய வோல்டேஜ் உங்களுக்கு 230 வோல்டேஜாக இருக்கலாம் சிங்கிள் ஃபேஸில், இல்லை 440 வோல்ட்டாக இருக்கலாம் 3 ஃபேஸில். ஆனால் கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஆம்ஸ் 8 ஆம்ஸ் அப்படி தான் வருங்க. இந்த எப்போ நமக்கு ஃபியூஸ் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் வாட்டர் ஹீட்டர் பயன்படுத்தும் போது 6 ஆம்ஸுக்கு மேலே போச்சுன்னா ஃபியூஸ் போயிருங்க. அப்படின்னா நல்ல கவனிங்க, நம்ம மற்ற சாதனங்களை எல்லாமே போட்டுட்டு வாட்டர் ஹீட்டரையும் நம்ம ஆன் செய்தோம் என்றால் மற்ற சாதனங்களும் சில மின்சாரம் எடுக்கிறது, இந்த வாட்டர் ஹீட்டரும் சில மின்சாரத்தை எடுக்கிறது. அப்போ இந்த வாட்டர் ஹீட்டர் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய முழு கொள்ளளவு மின்சாரத்தை இது எடுக்கிறதுனால டப்புன்னு ஃபியூஸ் போயிருதுங்க. அது ஒன்று வாட்டர் ஹீட்டர். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏர் கண்டிஷனர், ஏசி என்று சொல்லுவார்கள். ஏசி வந்து நம்ம அதிக நேரம் பயன்படுத்தும் போது அதன் மூலமாக ஆற்றல் அதிகமாக விரயமாகிறது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் ஆஸ்மோசிஸ் லைக் பியூரிஃபையர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது உப்பு நீரை வந்து நல்ல நீராக மாற்றுறதுக்கு உண்டான ஒரு வாட்டர் சிஸ்டம், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆற்றலை எடுத்துக்கொள்ளக்கூடிய திறன் வாய்ந்தது. அதுக்கப்புறமேட்டு நம்ம அயன் பாக்ஸ், நம்ம வீட்டில் கூடிய அயன் பாக்ஸ், அதனால தான் துணிகளுக்கு ஏற்ற விதத்தில் அதோட பக்கவாட்டில் அதுக்கு ஏற்ற மாதிரி சூட்டில் நாம் வைத்துக் கொண்டோம் என்றால் அயன் பாக்ஸ் வைத்து நம்ம ஆற்றலை அதிகப்படியாக நம்ம குறைக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆற்றலை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய திறன் கொண்ட சாதனங்கள். குறைந்த ஆற்றலை பயன்படுத்தக்கூடிய சாதனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேன் அதிக அளவில் மின்சாரம் எடுக்காதுங்க. ஃபேனு, சின்ன டியூப் லைட், சின்ன லைட்டு, 0 வாட்ஸ் லேம்ப்பு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆற்றலை கம்மி. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 மணி நேரம் உங்கள் ஃபேன் ஓடுனாலும் அதனால் அதிகப்படியான மின்சாரம் அதனால் எடுக்கிறது கிடையாது. நீங்கள் ஒரு 10 நிமிஷம் ஒரு வாட்டர் ஹீட்டர் போட்டாலும் உங்களுக்கு அதிகப்படியான மின்சாரம் எடுக்கிறது. இதுதான் இருக்கக்கூடிய மின் ஆற்றலை குறித்தக்கூடிய நம் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய சாதனங்களின் ஒரு வகைப்பாடு. ஐயா, இந்த புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் அப்படிங்கிறாங்க, அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆற்றலை 2 வகையாக பிரிக்கலாம். புதுப்பிக்கத்தக்கவை அற்ற. இப்போ நாம் வீட்டில் பயன்படுத்துவது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புதுப்பிக்கத்தக்கவற்ற, அதாவது ஒரு நிலக்கரி மூலம் உருவாக்கக்கூடிய மின்சாரம். இந்த நிலக்கரி மூலம் உருவாக்கக்கூடிய மின்சாரத்தை நாம் குறித்து ஒரு ஆய்வறிந்தோம் என்றால் இந்த நிலக்கரி என்பது ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டுமே இந்த உலகத்தில் தங்கக்கூடிய ஒரு அம்சம். அந்த குறிப்பிட்ட காலம் கடந்த பிறகு அந்த நிலக்கரி முழுவதுமாக தீர்ந்த பிறகு நாம் எவ்வாறு மின்சாரத்தை பயன்படுத்த போகிறோம்? நீங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய மின்சார உற்பத்தியை 100% எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அந்த 100%த்தில் 70% இந்த நிலக்கரி மூலமாக வரக்கூடிய மின்சாரத்தை தான் பயன்படுத்துகிறோம். 70%. அந்த 70% உண்டான காரியங்கள் எல்லாமே புதுப்பிக்கத்தக்கவற்ற. ஏனென்றால் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய நிலக்கரி பயன்படுத்த முடிந்த பிறகு அதை தூக்கி எடுத்து விடுவோம். மீண்டும் புதிதாக நமக்கு நிலக்கரி வேண்டும். நமக்கு இப்போ நீங்கள் கடந்த வருடங்களிலே பல செய்திகளை கேட்டிருப்பீர்கள். மகாராஷ்டிராவிலே சில மாநிலங்களே நிலக்கரி என்பது மிகவும் குறைந்து வருகிறது. இந்தோனேஷியாவிலிருந்து நாம் நிலக்கரியை வாங்கக்கூடிய நிலைமைக்கு இருக்கு. இது மாதிரி நிலக்கரி என்பது நாளுக்கு நாள் குறைந்து வருகிறது. ஆனால் இந்தியாவில் 70% மின்சார பயன்பாடு என்பது நிலக்கரி மூலம் இருந்துதான் நமக்கு கிடைக்கிறது. நன்றாக ஒரு யோசித்து பாருங்கள். இந்த நிலக்கரி முழுவதுமாக தீர்ந்து விட்டது என்றால் 70% மின்சாரமும் சென்று விட்டது என்றால் நமக்கு மின்சாரத்துக்கு உண்டான வாய்ப்பே கிடையாது. 70% நிலக்கரி சம்பந்தமான மின்சார உற்பத்தி, மீதம் 30% வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட், அணுசக்தி மின்சாரம். ஓகே, நாம் நிறைய போராட்டங்களை நாம் பார்க்கிறோம் அணுசக்தி மின்சாரத்துக்கு எதிராக. அதே போல் பார்த்தீர்கள் என்றால் சில நீர் ஆதாரமுற்ற ஒரு மின்சாரம், ஹைட்ரோ பவர் பிளான்ட் என்று சொல்வார்கள். ஹைட்ரோ என்றால் இந்த தண்ணீர் வீழ்ச்சிகளிலிருந்து அதிலிருந்து வெளிப்படக்கூடிய ஃபோர்ஸ் மூலமாக மின்சக்தி உற்பத்தி. மீதம் இருக்கக்கூடியது தான் இந்த புதுப்பிக்கத்தக்க என்பது என்னவென்றால் இயற்கையிலிருந்து ஒரு மின்சாரம்.
எனக்கு நிலக்கரி தீர்ந்து விட்டது என்பது குறித்து கவலை இல்லை. ஏனென்றால் எனக்கு இயற்கையாகவே மின்சாரம் கிடைக்கிறது. இயற்கையாக நமக்கு கிடைக்கக்கூடியது என்னவென்றால் சூரிய ஒளி மற்றும் இந்த காற்றாலை. ஸோ சூரிய ஒளி மின்சாரம் என்பது புதுப்பிக்கத்தக்க மின்சாரமாகும். ஸோ இதன் மூலமாக நீங்கள் நிலக்கரி தீர்ந்து விடுகிறது என்று கவலை கொள்ள தேவையில்லை. ஏனென்றால் சூரிய வெளிச்சம் நம்ம ஒரு நாளைக்கு சூரிய ஒளி என்பது நமக்கு நாள் முழுவதுமாக வருடத்தில் 365 நாள் என்று எடுத்துக்கொண்டால் இந்தியா மாதிரி இருக்கக்கூடிய நாடுகளிலே குறைந்தபட்சம் 285 நாட்களுக்கு சூரிய வெளிச்சம் நன்றாக இருக்கிறது. 365 நாட்களிலே 265 நாட்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இல்லை அட்லீஸ்ட் ஒரு 300 அல்லது ஒரு 340 நாட்களிலே சூரிய வெளிச்சம் நமக்கு அதிகப்படியாக இருக்கிறது. ஆகவே சூரிய சக்தி மின்சாரத்துக்கு உகந்த நாடு என்று பல நாடுகளாக போற்றப்படுவது நமது நாடு. ஆனால் இதற்குண்டான விழிப்புணர்வு மக்களிடத்தில் மிகவும் குறைவாக இருக்கிறது, புதுப்பிக்கத்தக்க. ஏனென்றால் நாம் இதில் சாட்டிஸ்ஃபை ஆகிவிட்டோம், மன நிறைவு அடைந்து விட்டோம். எதில் மனநிறைவு? இந்த நிலக்கரி மின்சாரத்திலே மனநிறைவு அடைந்து விட்டோம். வீட்டுக்கு சென்றோம் என்றால் சுவிட்சை போட்டால் லைட் எரிகிறது, ஃபேன் ஓடுகிறது. அதனால் நாம் அதில் வந்து கொஞ்சம் மனநிறைவு அடைந்து விட்டோம். இது எத்தனை காலத்திற்கு? இன்னும் கூடிய விரைவில் இந்த நிலக்கரியும் தீர்ந்து விட்டோம். ஏன்னா கடந்த ஆண்டுகளில் கூட செய்திகளை சந்தித்தோம், பல மாநிலங்களில் நிலக்கரி என்பது தீர்ந்து வருகிறது என்பதை குறித்து. ஆகவே அனைவருக்கும் இந்த விழிப்புணர்வு ஆனது சென்றடைய வேண்டும். சூரிய ஒளி மின்சாரம் மற்றும் இந்த காற்றாலை மின்சாரத்தின் மூலம் நாம் வருங்கால சந்ததியினருக்கு இத்தகைய சூழ்நிலையில் நாம் மின்சாரத்தை இணைப்பை பெற முடியும். உங்கள் வீட்டுக்கு நீங்களே ஒரு சூரிய ஒளி மின்சாரத்தை நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இபி பில்லு கட்ட தேவையில்லை, மின்சார கட்டணம் கட்ட தேவையில்லை. ஏனென்றால் உங்களுக்கு தேவையான மின்சாரத்தை நீங்களே உற்பத்தி செய்து கொள்கிறீர்கள். இப்போ உங்கள் வீட்டில் 2 பசுமாடு இருக்குது அப்படின்னா உங்கள் வீட்டில் பசுமாடு இருக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் போய் கடையில் போய் பால் வாங்க மாட்டீங்க. ஏன்னா உங்கள்கிட்ட பசுமாடு இருக்குது, நீங்களே வந்து பால் கறந்து அந்த பாலை நீங்களே வைத்துக் கொள்ளலாம், உங்கள் வீட்டு உபயோகத்துக்கு வைத்துக் கொள்ளலாம். அதே போல் தான் சூரிய ஒளி மின்சாரம். உங்கள்கிட்ட மின்சார உற்பத்தி இருக்கும் போது நீங்கள் எதற்கு மின்சாரம் வாங்க வேண்டும்? உங்கள் வீட்டு உற்பத்தியான மின்சாரத்தை நீங்களே பயன்படுத்திக் கொள்ளலாம். அதிகப்படியாக நீங்கள் மின்சாரத்தை உற்பத்தி செய்தீர்கள் என்றால் பக்கத்து வீட்டிற்கு விற்கலாம், இல்லை என்றால் மின்சாரத்துறைக்கு விற்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு விஷயம். இதை குறித்து ஒரு விழிப்புணர்வு அனைவரிடத்திலும், அடுத்த தலைமுறையிடத்திலும் இதற்குண்டான விழிப்புணர்வு கண்டிப்பாக வர வேண்டும். ஏனென்றால் இந்த மே மாதம் ஏப்ரல் மாதம், இப்போ கூடிய சீக்கிரத்தில் மே மாதம் ஏப்ரல் மாதம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வெயில், தாங்க முடியாத வெயில், தாங்க முடியாத வெப்பம், தாங்க முடியாத சூரிய ஒளி. இந்த சூரிய ஒளி நமக்கு தாங்க முடியாத அளவுக்கு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதே ஏப்ரல் மாதம் மே மாதம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான பவர் கட் நமக்கு இருக்கும். மின்சார கட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் மே மாதம் தான் அதிகமாக இருக்கும். ஆகவே இத்தகைய மாதங்களிலே நீங்கள் மின்சார கட்டு குறித்து கவலைப்படாமல் சூரிய மின்சக்தி இருக்கக்கூடிய மின்சாரத்தை இருந்ததால் 24 மணி நேரமும் நமக்கு கூடுமான வரை மின்சாரம் கிடைக்கும். ஐயா, அந்த புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை நவீன தொழில்நுட்பப்படி எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம்? நவீன தொழில்நுட்பம் என்று பார்த்தீர்கள் என்றால் நமது கையில் அனைவர் கையிலும் ஒரு மொபைல் ஃபோன் இருக்கிறது. நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு மேலே சோலார் பேனல், அதாவது சூரிய மின்சக்தி தகடுகளை எல்லாரும் வைப்பாங்க. அது வைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரு புது வீட்டுக்கு போகிற மாதிரி தாங்க. புது வீட்டுக்கு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் புது வீட்டுக்கு போகும்போது நல்லா பெயிண்ட் அடித்து நல்லபடியாக எல்லாம் உள்ளே போவாங்க. கொஞ்சம் காலம் கழித்து கொஞ்சம் ஒரு மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சுவற்றில் ஏதாச்சும் குழந்தைங்க கிறுக்குனாலோ ஏதாச்சும் குப்பை போட்டாலோ நம்ம வந்து கோவப்படுவோம், என்ன இது புது வீட்டை இப்படி இது பண்ணுறீங்க அப்படின்னு. கொஞ்சம் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் ஆச்சு அப்படின்னா அது என்ன குப்பையானாலும் நம்ம கண்டுக்க போகிறது இல்லைங்க. இதுதான் வந்து அனைவருடைய ஒரு மனநிலை. இதே போல் தான் இந்த சூரிய மின்சக்தி தகடுகள் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம் சூரிய மின்சக்தி தகடுகளை மேலே வைத்து விட்டால், மேலே அதாவது வீட்டிற்கு மேலேயாகவோ இல்லை ரூஃப் டாப்பிலோ நாம் வைத்து விட்டோம் என்றால் அதன் மூலம் மின்சாரம் கிடைத்துவிடும். இனிமேல் எனக்கு கவலை இல்லை என்ற மனப்பாக்குவம் வந்துவிடக்கூடாது. நான் எப்படி ஒரு மின் விசிறியை பராமரித்தல் வேண்டும் என்று சொன்னேனோ அதே போல சூரிய மின் தகடுகளையும் கடினமாக ரெகுலராக நாம் அதை வந்து பராமரிக்க வேண்டும். ஏனென்றால் நமது மாநிலம் வந்து பார்த்தீங்கன்னா அதிக குப்பை அதிகமாக செடிமெண்ட் ஆகக்கூடிய ஒரு பிரதேசமாக இருக்கிறது. காற்று வந்தது என்றால் காற்றோடு சேர்த்து குப்பையும் பறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறோம். ஆகவே இந்த குப்பையானது சோலார் பேனல் மீது ஒரு லேயராக ஃபார்ம் ஆகியிருக்கிறது. நீங்கள் என்ன தான் ஒரு பேனல் வாங்கிட்டு வந்து வீட்டில் நீங்கள் மாட்டினாலும் அதுக்குண்டான திறனில் அது வேலை செய்கிறதில்ல. நம்ம என்ன சொல்லுவோம், பேனல் வேலை செய்கிறதில்ல, நாங்கள் வீட்டில் வந்து லைட்டு வந்து சரியாக ஒர்க் ஆகிறதில்ல, ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக சுற்றுது அப்படின்னு சொல்லுவோம். இதற்கு காரணம் சோலார் பேனலோ நம்ம வீட்டில் கூடிய சாதனமோ இல்லைங்க, நாம தான் இந்த ப்ராப்ளம்.
நாம தான் அந்த இதை நாம் களைய வேண்டும். எவ்வாறு களைய வேண்டும் என்றால், ஒரு மாதத்திற்கு 2 முறை ஏனும் நாம் எப்படி ஒரு டேங்கை நம்ம க்ளீன் பண்ணுவோமோ, இல்லை ஃபேனை எப்படி நம்ம க்ளீன் பண்ணுவோமோ, சோலார் பேனலையும் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். தூய்மையாக வைத்திருக்கும் போது அதனுடைய திறன் நமக்கு அதிகமாக கிடைக்கும். மேலும் அதிகப்படியான இப்போ இருக்கக்கூடிய நவீன தொழில்நுட்பங்களான அந்த மொபைல் ஃபோனை பயன்படுத்தி இதற்கு நிறைய அந்த ஆப்ஸ் எல்லாம் வந்திருக்கு. என்னென்னா, மொபைல் ஃபோனில் மூலமாக உங்கள் சோலார் பேனல்லேருந்து எவ்வளவு இன்னைக்கு பவர், அதாவது ஆற்றல் எவ்வளவு உற்பத்தியாக இருக்குது, சக்தி எவ்வளவு உற்பத்தியாக இருக்குது, அந்த சக்தியின் பயன்பாடு எவ்வளோ என்பது அனைத்தும் உங்கள் மொபைல் ஃபோன்லேயே நீங்கள் பார்க்க முடியுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதில் பவர் எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகிருக்கு, அதன் மூலம் எத்தனை சாதனங்களுக்கு நீங்கள் ஆற்றலை கொடுத்திருக்கிறீர்கள், சக்தியை கொடுத்திருக்கிறீர்கள், எவ்வளோ மணி நேரம் அந்த மின்சார சாதனங்கள் அந்த ஆற்றலை பயன்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை குறித்த அத்தனை விஷயங்களும் உங்கள் மொபைல் ஃபோனிலே வந்துவிடும். இது பார்த்தீங்கன்னா நவீன தொழில்நுட்பத்தின் ஒரு முன்னேற்றம். ஏனென்றால் நம்ம வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் எங்கள் வீட்டில் 2000 ரூபா வந்துருச்சுங்க சார், இந்த இபி பில்லு எப்படி வந்துச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரியே தான் பக்கத்து வீட்லேயும் இதே மாதிரி தான் பயன்படுத்துகிறாங்க. பட் அவங்களுக்கு மட்டும் ஒரு 700 ரூபா வந்துருச்சு, எங்களுக்கு 2000 ரூபா வந்துருச்சு இந்த மின்சார கட்டணம் என்று சொல்லுவாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்வதை போல இதை பயன்படுத்தும் முறையை குறித்து மட்டுமல்ல, எப்படி நீங்கள் அதை மெயின்டைன் செய்கிறீர்கள், அது எப்படி நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள். பயன்பாடு என்பதை விட பராமரிப்பு எப்படி உண்டு. ஏனால் வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மின்சாதனத்தையும் நாம் முறையாக பராமரித்தாலே நமக்கு அதன் மூலமாக நம் மின் கட்டணம் குறைய வாய்ப்பு உண்டு. நாம் பயன்படுத்துகையில் விட பராமரிப்பின் மூலமாகவும் பல்வேறு கட்டணங்களை நாம் குறைக்க முடியும். ஆகவே நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இப்போ இருக்கக்கூடிய இந்த ஐஓடி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங், இந்த மாதிரி இருக்கக்கூடிய டேட்டா சயின்ஸ், இதெல்லாம் நவீன தொழில்நுட்பத்தின் ஒவ்வொரு கூறுகள். இதன் மூலமாக நாம் அனைத்து விஷயங்களும் நம் கையடக்கமான இந்த செல்ஃபோனிலே நாம் பண்ணிக்கலாம். எப்படி ஒரு நம்ம தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா, இல்லை ஒரு விவசாய நிலத்தில் மோட்டரை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோனை வச்சு அந்த மோட்டரை ஆன் பண்ணுறோம், ஆஃப் பண்ணுறோம். இத்தகைய சூழ்நிலை வந்துவிட்டோம். ஆகவே இந்த சூரிய மின்சக்தி, நம்ம வீட்டுக்குரிய மின்சாதன பராமரிப்பு, இவைகளையும் நாம் இந்த மொபைல் ஃபோன், செல்போன் மூலமாக நாம் இணைத்தோம் என்றால் நமக்கு அதிகப்படியான தொழில்நுட்பத்துடைய அந்த சாராம்சத்தை நாம் பெற்று நாம் இன்னும் மேன்மையாக நம்ம பராமரிக்க ஒரு வழிவகையை பிறக்கும். புதுப்பிக்க முடியாத ஆற்றல் என்ன, அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். புதுப்பிக்க முடியாத ஆற்றல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நிலக்கரி மூலம் வரக்கூடிய மின்சாரங்கள் புதுப்பிக்க முடியாது. ஏனென்றால் அது பார்த்தீங்கன்னா, நமது ஒரு முறை பயன்படுத்தி விட்டோம் என்றால் மீண்டும் அதனை பயன்படுத்த முடியாது, புதுப்பிக்க என்னால் முடியாது. ஸோ இப்போ நான் ஒரு நிலக்கரியை பயன்படுத்துகிறேன் என்றால், இன்று அந்த நிலக்கரியை எடுத்து அதன் மூலம் நான் மின்சாரத்தை தயாரிக்கப்பட்ட மின்சாரத்தை நான் மக்களுக்கு அனுப்புகிறேன் மின்சாரத்துறையின் மூலமாக. ஸோ ஆகவே அந்த நிலக்கரியை நான் பயன்படுத்தி முடித்து விட்டேன், அதை என்னால் திரும்பவும் புதுப்பிக்க முடியாது. பயன்படுத்தி முடித்து விட்டேன், அதை எரித்து விட்டேன், அதை நான் உருவாக்கி விட்டேன். ஆகவே புதுப்பிக்க முடியாத வகைகள் என்று சொன்னால், இதாக அந்த நிலக்கரி மின்சாரமாக இருக்கட்டும், இல்லை என்றால் ஆயில், எண்ணெய் மூலம் பெறக்கூடிய மின்சாரமாக இருக்கட்டும், கோல், ஆயில், இல்லை என்றால் நேச்சுரல் கேஸ். நேச்சுரல் கேஸ் என்பது என்னவென்றால் இயற்கையாக வெளிப்படக்கூடிய வாயு, இதன் மூலம் வெளிப்படக்கூடிய ஒரு மின்சாரம். இது எல்லாம் பார்த்தீங்கன்னா புதுப்பிக்க முடியாத விஷயங்கள். நான் ஒரு முறை அந்த இயற்கை வாயுவை பயன்படுத்தி விட்டேன் என்றால், மின்சாரம் உற்பத்தி செய்வதற்காக பயன்படுத்தியது தான். மீண்டும் என்னால் அதனை மீண்டும் பயன்படுத்த முடியாது. பயன்படுத்தியது தான். ஆகவே ஒரு விழிப்புணர்வு நாம் ஏற்படுத்துகிறோம். எதற்காக என்றால், புதுப்பிக்கத்தக்க, எதற்காக ஒன்றை பயன்படுத்தி அது போய்விட்டதே, குறைகிறதே, அது முடிந்துவிடுமே என்று நாம் அதை பற்றி யோசிக்க முற்படுகையில், புதுப்பிக்கத்தக்க மின்சார உற்பத்தியான இந்த சூரிய சக்தி மின்சாரம், காற்றாலை மின்சாரம், மின்சாரம் மூலம் இயங்கக்கூடிய வாகனங்கள், மின்சாரம் மூலம் இயங்கக்கூடிய வீட்டு சாதனங்கள், அது இயற்கையின் மூலமாக இதன்படி நாம் பயணித்தோம் என்றால், நாம் ஒரு விஷயம் நிலக்கரி குறைகிறது என்பதை குறித்த எவ்வித கவலையும் ஐயமும் தேவையில்லை. ஐயா, இந்த புதுப்பிக்க முடியாத ஆற்றலுக்கு ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லுங்கள். புதுப்பிக்க முடியாததுக்கு உதாரணம் என்று சொன்னோம் என்றால், நிலக்கரி மூலம் பெறக்கூடிய மின்சாரம் நம்ம இப்போ பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. மேலும் எண்ணெய் மூலம் உற்பத்தியாகக்கூடிய மின்சாரம், மேலும் இந்த இயற்கையான வாயு, நேச்சுரல் கேஸ் என்று சொல்வார்கள், அதெல்லாம் புதுப்பிக்க முடியாத மின்சாரங்கள். ஐயா, இந்த மின்சாரத்தினாலேயும் மின்சார சாதனத்தினாலே ஏற்படுற பிரச்சனை என்ன, அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். ஐயா, இந்த பிரச்சனையிலேருந்து நாம் எப்படி அதை பாதுகாத்துக்க முடியும், அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள்.
நமக்கு மின்சாரம் வந்து எந்த அளவுக்கு பயன்பாடு இருக்குதோ, எந்த அளவுக்கு பயன்பட்டு கொண்டிருக்கிறதோ, அதே போல அதற்கும் நமக்கு விளைவுகளும் அதிகமாகத்தான் இருக்கிறது. நான் எல்லாத்துக்கிட்டையும் ஒன்று சொல்லுவேன், என்னன்னா, நீங்கள் வந்து ஒரு வீட்டுக்கு, சொந்த வீட்டுக்கு குடியேறினாலும் சரி, ஒரு வாடகை வீட்டுக்கு குடியேறினாலும் சரி, அந்த வீட்டின் உரிமையாளரோ இல்லை என்றால் அந்த வீட்டை நீங்கள் யாரிடமிருந்து வாங்கினீர்களோ அவர்களிடம் அந்த வீட்டுடைய எலக்ட்ரிக்கல் டயக்ராமை நீங்கள் வாங்க வேண்டும். அதாவது மின்சார வரைபடத்தை நீங்கள் வாங்க வேண்டும். நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்கள் வீட்டில் வந்து நீங்கள் குடி வந்திருக்கீங்க, இந்த செவுத்தில் ஆணி அடிக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லாம் என்ன நினைப்போம்னா, ஆணி அடித்தா ஷாக் அடிச்சிடும், இல்லை ஆணி அடித்தா செவுறு வந்து இதாயிரும், அந்த மாதிரி நினைப்போம். அதுவும் ஒரு வகையில் உண்மைதான். என்னவென்றால், இந்த மின் சாதனங்கள், மின்சார ஒயர் வடிவமைப்பு, மின்சார ஒயர் வரைபடத்தை நாம் எந்த வீட்டிற்கு சென்றாலும், அது சொந்த வீடாக இருந்தாலும் சரி, வாடகை வீடாக இருந்தாலும் சரி, நாம் அதை வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். அதன் மூலமாக தான் நாம் ஆணி அடிக்கிறோமோ இல்லையோ, இல்லை என்றால் ஏதோ ஒரு மின்சார ஒயர்கள் மூலம் ஏற்படக்கூடிய சில விரிசல்கள், அதன் மூலம் மின் விபத்துகளை நாம் தடுக்க முடியும். அதே போல் ஒவ்வொரு வீட்டிலும் மின்சார விபத்து குறித்த விழிப்புணர்வு அனைவரிடம் இருக்க வேண்டும். என்னவென்றால், மிக்சி பயன்படுத்துகையிலும் சரி, கிரைண்டர் பயன்படுத்துகையிலும் சரி, தற்போதுள்ள சூழ்நிலையில் சில மின்சார வோல்டேஜ் நமக்கு அதிகமாக வருகிறது. நமக்கு 230 to 235 வரக்கூடிய சூழ்நிலையில் சில நேரங்களில் 245, 250 வோல்டேஜ் என்ற அளவுக்கு கூட வருகிறது. இதுக்கு நம்ம என்ன செய்கிறோம் என்றால், ரெஃப்ரிஜரேட்டர், ஃப்ரிட்ஜுக்கு வந்து ஒரு ஸ்டெபிலைசர் கொடுத்து விடுகிறோம். ஸ்டெபிலைசர் என்ன செய்கிறது என்றால், எவ்வளவு அதிகமான மாறுபாடுள்ள வோல்டேஜாக இருந்தாலும் அந்த ரெஃப்ரிஜரேட்டருக்கு எவ்வளவு வோல்டேஜ் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி மாத்திரம் தான் ஸ்டெபிலைசர். ஸ்டெபிலைசர் என்னவென்றால் ஒரு பேலன்ஸ் செய்வது, ஒரு சமன்படுத்தக்கூடிய ஒரு கருவி. சில நேரங்களில் நாம் டிவிக்கும் நாம் ஸ்டெபிலைசரை பயன்படுத்துகிறோம். சிலர் சொல்வார்கள், டிவிக்கெல்லாம் ஸ்டெபிலைசர் எதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. தேவையில்லை. ஆனால் உங்கள் வீட்டு இருக்கக்கூடிய இடங்களிலே நன்றாக உற்று பாருங்கள், நன்றாக உற்று கவனியுங்கள். எப்போதெல்லாம் உங்களுடைய வீட்டுக்கு வரக்கூடிய மின்சாரத்தின் அளவுக்கு அதிகமாக செல்கிறதோ, நீங்கள் கேட்கலாம், இது எப்படி சார் எனக்கு தெரியும் அளவுக்கு அதிகமாக மின்சார போது எப்படி தெரியும் அப்படின்னா, இந்த மின்சார கணக்கீட்டு கருவி, அதாவது எனர்ஜி மீட்டர், அதாவது இபி பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு இன்புட் வந்து எவ்வளோ வருது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதை வைத்துக்கொண்டு 230 வர வேண்டிய இடத்தில் எனக்கு வீட்டுக்கு 240க்கு மேலே வருது அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணீங்க என்றால், நீங்கள் மின்சாரத்துறையை நீங்கள் தொடர்பு கொண்டு, சார் எங்கள் வீட்டுக்கு வந்து இவ்வளோ அதிகமான ஒரு ஓவர் வோல்டேஜ் வருது, நீங்கள் அதை சரியாக கணிக்காமல் விட்டாலோ பார்க்காம விட்டாலோ என்ன ஆகும் அப்படின்னா, திடீர்னு ஒரு நாள் உங்களுடைய டிவியில் இருக்கக்கூடிய மதர் போர்டு போயிடும், ஒரு எலக்ட்ரானிக்ஸ் போர்டு போயிடும், திடீர்னு உங்கள் ஃப்ரிட்ஜ் பழுதாயிரும், திடீர்னு உங்கள் ஏசி பழுதாயிரும், திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மிக்சி பழுதாயிரும். நீங்கள் நினைப்பீங்க எதனால் பழுதாச்சுன்னு உங்களுக்கு தெரியாது. காரணம் என்னவென்றால், அதற்கு நீங்கள் கொடுத்த இன்புட். அதுக்காக தான் நீங்கள் டிவியாக இருந்தாலும் சரி, இல்லை என்றால் நீங்கள் கேட்கலாம், சார் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிரைண்டர் இருக்குது, மிக்சி இருக்குது, ஏசி இருக்குது, இதுக்கு எல்லாத்துலேயும் விட்டு பார்த்தீங்கன்னா எதற்காக நாம் ஃப்ரிட்ஜுக்கும் ஏசிக்கும் மட்டும் ஸ்டெபிலைசர் போடுறோம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏனென்றால் நம்ம வீட்டில் வந்து 24 மணி நேரமும் ஓடக்கூடிய ஒரே ஜீவன் எதுவென்றால் ரெஃப்ரிஜரேட்டர், ஃப்ரிட்ஜ், குளிர்சாதன பெட்டி. ஸோ அதனால் ஒரு குறிப்பிட்ட தொடர்புகளை நாம் சரியாக வந்து பார்க்க முடியாதுங்க. என்னவென்றால், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்ற இறக்கம் இருக்கக்கூடிய வோல்டேஜை அதனால் வந்து தாங்க முடியாது. அதனால தான் அதுக்கு ஒரு ஸ்டெபிலைசர். இப்போ நம்ம வீட்டில் டிவியும் வந்து பார்த்தீங்கன்னா முற்காலத்தில் ஒரு அரை மணி நேரம் பார்ப்போம், ஒரு மணி நேரம் பார்ப்போம், அவ்வளோதாங்க. இப்போ இருக்க சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம், 4 மணி நேரம், 5 மணி நேரம், 6 மணி நேரம் தொடர்ந்து பார்க்குறோம். ஸோ அதை தொடர்ந்து பார்க்கக்கூடிய 6 மணி நேரத்தில் ஏதேனும் ஒரு சூழ்நிலையில், அதாவது அதிக வோல்டேஜ் என்பது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷமோ 2 நிமிஷம் கூட இல்லைங்க, ஒரு நிமிஷத்துக்கு கம்மியாக கூட வந்துட்டு போகலாம். அத்தகைய சூழ்நிலையில் நமது வீட்டில் கூடிய மின் சாதனங்கள் பழுதாக கூடும். ஸோ இந்த மாதிரி விபத்துகளிலிருந்து, விபத்து நமக்கும் சரி மின் சாதனங்களுக்கும் இதை நாம் விபத்தாக தான் கருத வேண்டும். நமக்கு வந்தாலும் விபத்து தான், அந்த மின் சாதனங்களுக்கு வந்தாலும் விபத்து தான். நாம் என்ன செய்கிறோம், உள்ளே வந்து ஒரு சின்ன போர்டு மாற்றுறதுக்கு பதிலாக அந்த பொருளையே மாற்றிடுறோம். அது தவறு. ஏனென்றால் இதுக்கு என்ன ஒரு விஷயம் என்றால், இப்போ உங்கள் வீட்டில் ஒரு டிவி வந்து இந்த மாதிரி மின்சார ஏற்ற தாழ்வு மூலம் ஒரு டிவி போயிருச்சு, அதாவது பழுதாயிருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, எதனால் போச்சு, இந்த வோல்டேஜ்னால போச்சா, இல்லை மின்சாரத்துக்கு வரக்கூடிய ஒயர்னால போச்சா, இல்லைன்னா டிவியில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் பழுதுனால போச்சா அப்படின்னு நீங்கள் ஆராய வேண்டும். நம்ம ஆராயாமல் திருப்பி ஒரு டிவியை மாட்டினீங்க அப்படின்னா அது ஒரு 3 மாதம் வேலை செஞ்சு 4வது மாதம் அதுவும் பழுதாகி போயிடுது. ஸோ நம்ம வீட்டில் ஒரு ஃபேன் வேலை செய்யலைனா கூட நாம் அதற்குண்டான ஒரு ஆய்வை நாம் மேற்கொள்ள வேண்டும், ஆராய்ந்து அறிய வேண்டும். என்ன ஆராய்ந்து அறிய வேண்டும் என்றால், அந்த ஃபேன் எதனால் புதுசாக ஒரு ஃபேன் வாங்குறது பெரிய விஷயம் கிடையாதுங்க. ஒரு ஃபேன் போச்சு, புதுசாக ஒரு ஃபேன் வாங்குறோம், ரிப்பேர் பண்ணி போடுறோம், அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. அது எதனால் போச்சு,
நான் மீண்டும் அந்த இடத்துல ஃபேன் வைத்தேன் என்றால் அது முழுமையான ஒரு வேலை செய்ய வேண்டும். அதனால் எந்த விதமான ஒரு இடர்பாடும் வரக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு தான் நாம் பார்க்க வேண்டும். ஸோ விபத்து என்பது அதே மாதிரி சிறு குழந்தைகளை மின்சார பயன்பாட்டுக்கு இருக்கக்கூடிய அந்த 3 பின் அருகாமையில் அவர்களை விளையாடுவதற்கோ இல்லை மின்சார இணைப்புகளுக்குரிய அந்த 3 பின் துளைகளிலே அவர்கள் ஏதாச்சும் கம்பி வைத்து விளையாடுவதற்கோ அவளை அனுமதிக்கக்கூடாது. அதுக்காக தான் இப்போ பிளாஸ்டிக்லேயே பார்த்தீங்கன்னா அந்த 3 பின்னை க்ளோஸ் பண்ணுறதுக்கு அதை அடைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எலக்ட்ரிக்கல் ஷாப்பில் மின்சார கடையில் அது இருக்கும். அது குழந்தைகளை பாதுகாக்கக்கூடிய கருவி. அது பார்த்தீங்கன்னா ஒரு 5 ரூபா ஒரு 4 ரூபா அந்த மாதிரி ஒரு விலையில தான் இருக்கும். நம்ம அதுக்கு வாங்காமல் போட்டோம் அப்படின்னா நாளடைவில் குழந்தைகளுக்கு வரக்கூடிய பிரச்சனை என்னன்னா, ஐயோ இது ஒரு 5 ரூபாய்க்கு அன்னைக்கே நம்ம வாங்கி போட்டுக்கலாமே அப்படின்னு தோணும். ஸோ ஒவ்வொரு சாதனங்களையும் நாம் முறையாக பராமரித்தால் விபத்து என்பது அதுக்கு ஒரு எட்டாக்கடி தான். ஐயா, இந்த மின்சாரத்தால் ஏற்படக்கூடிய பயன்கள், நன்மைகள், தீமைகள் இதை பற்றி நல்லா சொன்னீங்க. நன்றி. இந்த வாய்ப்பு அளித்த கொங்கு பொறியியல் கல்லூரியின் பண்பலை வானொலி நிர்வாகிகளுக்கும் அங்கு பணியாற்றும் அனைத்து உறுப்பினர்களுக்கும், கல்லூரியின் முதல்வர், கல்லூரியின் தாளாளர் மற்றும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நேயர்கள் இதுவரை நமது அனுபவ நிகழ்ச்சியில் நமது கொங்கு பொறியியல் கல்லூரியில் எலக்ட்ரிக்கல் துறையில் பணியாற்றி கொண்டிருக்கும் டாக்டர் ஆல்பர்ட் அலெக்சாண்டர் அவர்களிடம் ஒரு நேர்காணல், மின்சாரத்தை பற்றியும் மின்சாதன பொருட்களால் ஏற்படும் நன்மை தீமைகளை பற்றியும் அவருடைய அனுபவங்களை நம்மிடையே பகிர்ந்து கொண்டார். அவரோடு உடன் உரையாடியவர் புதுப்பாளையம் மயில்சாமி அவர்கள். நேயர்களே, இந்த நிகழ்ச்சி இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை, அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியால் நிறுவப்பட்டுள்ள விக்ஞான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் 60 வயதுக்கும் மேற்பட்ட ஆன்றோர்களை உள்ளிணைக்கும் ஒரு புதுமையான சமுதாய வானொலி நிகழ்ச்சி அனுபவ். நிகழ்ச்சி ஆக்கம், ஊக்கம் மற்றும் வழிகாட்டல் டாக்டர் ஆர் ஸ்ரீதர். வடிவமைப்பு செயலாக்கம் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் டீன் டாக்டர் ஆர் முருகன். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு கொங்கு சமுதாய வானொலியின் நிலைய இயக்குனர் டாக்டர் எஸ் மகேஸ்வரன். இந்த நிகழ்ச்சி தயாரிப்பு நிலையத்திலிருந்து சதீஷ்குமார். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி நேயர்களே.